என்ன எப்போது பார்க்க போறாங்கன்னா வான்ஸ் ஒரு கணவனை இழந்த ஒரு ஏழை தாய் விதவை தாய் 10 ரூபா நேரங்களை வேகமாக பேச 10 ரூபாய் தேய்ச்சி தன்னுடைய பிள்ளையை படிக்க வச்சு ஒரு மாதிரி ஒரு வேலை வாங்கிட்டு சிங்கப்பூர் முதல் 2 வருஷம் போனால் அடுத்த 2 வருஷம் தேசிய எல்லா தாய்க்கும் வர மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, கல்யாணம் பண்ணிக்கலாம் ஒரு பேரத்தை பார்க்க செத்து போகிற எனக்கு வயசாகிடுச்சு பேசுகிறாங்க. நான் சொல்கிறத நீ கேட்கறதா தான் இந்தியாவுக்கு வருவேன். நீ என்ன சொன்னாலும் கேட்க கல்யாணம் பண்ணிக்க பாருங்க. இந்தியாவுக்கு வந்தோடனே எல்லா இருக்கிற வீடு இருக்கிற நிலம் வீடு எல்லாத்தையும் இருக்கிற பணத்தை இருக்கு கூட பிறந்தவங்க சொல்கிறாங்க வீட்டை யாரும் இருக்கிறேன்னு அழகாக பிள்ளை பாசம் பண்ணை மறைக்கிறது எல்லாத்தையும் விற்று கொடுத்துட்டாங்க. வா அவங்க அமெரிக்கா படத்துக்கு போனால் அங்கே வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன். அவனுக்கு கல்யாணம் ஆகிருக்கிற குழந்தை இருக்கிறது எங்கள் அம்மாவுக்கு தெரியாது. அழைச்சி வந்து திருச்சி ஏர்போர்ட் போகிறாங்க. டிக்கெட் எடுத்து வரேன் உள்ளே போகிறாங்க. 7:30 மணிக்கு காலையில் உட்கார வைக்கிறாங்க. 12 மணி வரைக்கும் வெளியில் வரும். இமிகிரேஷன் இன்ஸ்பெக்டர் சிசிடிவியில் பார்த்து என்ன ஒரு அம்மா எல்லா ஃப்ளைட்டும் வந்துச்சு எல்லா ஃப்ளைட்டும் போயிடுச்சு 5 மணி நேரமாக கதை இல்லைங்க 5 மணி நேரமாக உட்காந்துருக்கேன் என்ன பண்ணுறது போய் ஏமா உட்காந்துருக்கு ஏர்போர்ட் ஆஃபீஸரே கூட அழைச்சிட்டோம். அவர் நல்லா உட்காந்துருக்க பெருந்தாவில் பார்த்துட்டு ஒரு காஃபி வாங்கிட்டு என்ன சொல்லுது என் பிள்ளை கூட்டம் அதிகமாக இருக்குது டிக்கெட் எடுக்கிறதுல பசி தாங்க மாட்டான் அந்த காஃபி அவனை கொண்டு போயிட்டு பிள்ளை மனம் கல் பெத்த மனம் பித்து அவன் போயிட்டான் சிங்கப்பூரே 11 மணிக்கு சிங்கப்பூர் போய் சேர்ந்துட்டான். உள்ள பேர் என்னன்னு கேட்குறாங்க. சண்முக சுந்தரம்னு சொல்கிறாங்க. பேரை சொல்வதில் நான் கொஞ்சம் கூட கூச்சப்படவில்லை. இப்படிப்பட்டவர்கள் யாரும் இந்த உலகம் தெரிந்து கொள்ள வேண்டும். போய் பார்த்தா காலையில் 9 மணி ஃப்ளைட்லேயே கிளம்பிட்டான். தான் ஏமாற்றப்பட்டோம் என்பதை அறிந்து கொண்ட அந்த தாய் தன் வாழ்க்கையை எப்படி முடித்துக் கொண்டாள் என்று நான் சொன்னால் நீங்கள் தாங்க மாட்டேன். தாயிலிருந்து தான் தலைமுறை தொடங்கும். ஒவ்வொரு தாயும் ஒரு வரலாறு. தலைமுறை மாற்றத்தை உருவாக்கக்கூடிய தகுதி படைத்தவள் இந்த உலகத்தில் தாய் மட்டுமே. மாதா வயிறறிய வாழா ஒரு நாள் என்கிறார் வாரி. மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் என்கிறது உலகினி. அன்னையின் பிதாவும் முன்னறி தெய்வம் என்கிறது கொன்றைகள். யார் இல்லை என்றால் இந்த உலகத்தில் நீ பிரவேசித்திருக்கவே முடியாது. யாரை இழந்துவிட்டால் நீ திரும்ப பெற முடியாது. அவருடைய பெயர் தானடா தாய். சொல்லுபவர் விவேகானந்தர். என் தாயுடைய காலடியிலே தான் சொர்க்கம் இருக்கிறது என்று சொன்ன நபிகள் நாயகம் பலவீனத்திலும் பலவீனமாக உன்னை சுமந்து வயிற்றிலே உனக்கு வேண்டியதை உண்டு தனக்கு வேண்டியதை வெறுத்து புரண்டு படுத்தால் கூட உனக்கு வலிக்குமே என்று நீ பிறப்பதற்கு முன்பே உனக்காக இறைவனிடத்திலே நீ நன்றாக இருக்க வேண்டும் என்று வேண்டிய ஒரே ஒரு உன்னதமான ஜீவன் இந்த உலகத்தில் உண்டென்றால் உன்னுடைய தாயை தவிர யாரும். நீங்கள் கோயில் பொழுது அமர்ந்திருக்கிறீர்கள். நீங்கள் சூழிடும் மணிகள் அவர்கள் வியர்வையின் துளிகள். தாயினுடைய உழைப்பிலே வளர்கிறோம், தந்தையினுடைய உயிரிலே உயிர்கிறோம். தாயை போற்றி விழுந்தவனும் இல்லை, தாயை தூற்றி வாழ்ந்தவனும் இல்லை. ஓலை குடிசையிலே ஒழுகும் மழைநீரை குழந்தை மேல் படாமல் காப்பதற்காக ஒவ்வொரு தாயும் தன்னுடைய உடலை கூடாரமாக்கிறார். நாம் மனிதருக்கு மழை நீரால் அல்ல, தாயினுடைய கண்ணீர். நீங்கள் யோசித்து பாருங்கள். வீட்டிலே சோறு சூடாக இருந்தால் நீங்கள் சாப்பிடுவீங்க. சோறு நன்றாக இருந்தால் உங்களுடைய பிள்ளைகள் சாப்பிடுங்க. சோறு மிச்சம் இருந்தால் மட்டுமே உன்னை பெற்ற அம்மா சாப்பிடுவாங்க. அவ்வளோதான் ரொம்ப உணர்ச்சிபூர்வமாயிடும். இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது உண்டாக்கி பாலூட்டி வளர்த்த தாயை உண்மையோடு என்று உணர்கிற உணர்ச்சிக்கு தீர்மா பாருங்க. தாய் நல்ல கடவுள் கண்ணை விளக்காக்கி கையை தொட்டிலாக்கி ரத்தத்தை பாலாக்கி வளர்த்த தாய் அந்த தாயை பாட சொல்லுவோம். இப்படி சாத்தியம் 2 தலைமுறைகளுக்குள் ஏற்பட்ட கலாச்சார சீரழிவின் காரணமாக பெற்றோர்களுடைய அருமையை நாம் புரிந்து கொள்வதே இல்லை. நாம் நமக்கும் வயதாக இந்த எண்ணமே நமக்கு வருவதில்லை. நிறைய பேர் சிந்தித்து பாருங்கள். நான் சொல்லுவது உண்மையா இல்லையா? குருத்தோலை பருத்தோலை ஆகும், பருத்தோலை மறுபடியும் குருத்தோலை ஆகும். கோடிக்கணக்கான யோதர்களை கொண்டு கொடுத்த ஹிட்லர் கூட 2ஆம் உலகப் போருக்கு பின் தன்னைத்தானே துப்பாக்கியால் சுட்டுக் கொண்டு இறக்க வேண்டும் என்று நினைத்த போது தன்னுடைய தாயுடைய புகைப்படத்தை மார்பில் வைத்து துப்பாக்கியால் சுட்டுக் கொண்டு சரிந்து கிடந்தான் என்று வரலாறு. இதே தமிழ்நாட்டிலே தஞ்சாவூர் மாவட்டத்திலே பூங்கூர் அருகே சோழ பேரரசனுக்கே கடன் கொடுப்பதற்கு பணக்கார பட்டினத்தார் காதிருந்த ஊசியும் மாறாத நான் கடைபிடிக்க என்ற ஒற்றை வருகின்ற ஞானத்தால் அத்துணை சொத்தையும் தூக்கி எறிந்து துறவுபோகும். தாயினுடைய பெருமை தாயை புறந்தள்ளக்கூடாது, தாயை முதியோர்களிடத்தில் சேர்க்கக்கூடாது, தாயை மதிக்க வேண்டும் என்பதற்காக இந்த பதிவை சொல்லி முடிக்கின்றேன். தாயை ஏன் இதை சொல்லுகிறேன் தெரியுமா?
துறவுகோலம் போன்ற கூட மனைவி மறிக்கின்றால் மக்கள் மறிக்கின்றார்கள் கவலைப்படவில்லை. பெற்ற தாய் வந்து அப்படியே நிற்கின்றார். கதையில் நிஜம். தாயே உன்னுடைய ஒரே பிள்ளை தான், உனக்கு ஈனக்கிரியை செய்யாமல் இந்த பட்டினத்தான் பூந்துவாரை விட்டு போக மாட்டான் என்று சத்திரத்தில் தங்கி பிச்சை எடுத்துள்ளார். தாய் இறக்குவார். தாயினுடைய இறப்பு செய்தியை கேட்ட பட்டினத்தார் பதறி எடுத்து சுடுகாட்ட ஓடியிருந்தார். ஒரு துறவி தாயினுடைய உடலை பச்சை வாழை மட்டையிலே வைத்து ஞான நெருப்பால் எரித்து உருகி உருகி நான் பாடல்களை என்று சொன்னேன். நல்ல புரிஞ்சுகிறேன். 2 திங்களாய் 2 10 மாதம் 2 திங்களாய் அங்கமெல்லாம் ஒத்து பெற்று பைக்கலன்ற போதே பரிந்தெடுத்து செய்ய இரு கைப்புறத்திலேறி கனகமலை தந்தாலே எப்பிறப்பில் காண்பேன் நீ பாலுட்டி சீராட்டி வளர்த்த தாயே செத்துப்பேட்டி உன்னை எப்ப பார்ப்பேன். முந்தி தவம் கிடந்து 300 நாளளவும் அந்தி பகலாய் சிவனை ஆதரித்து தொந்தி சரியில் சுமந்து என்னை பெற்ற தாயாக போய் எரிய தளம் வட்டிலும் சோறு தட்டு வட்டிலும் தொட்டிலும் மார்மேலும் தோல் மேலும் கட்டிலும் வைத்தன்னை காதலித்து முட்ட சிறகலிட்டு காப்பாற்றும் தாய்ப்போல் விறகலிட்டு தீமுட்டுவேன். தாய் மேல இருக்கிற விறகு மேல கூட கற்பழிக்க முடியல. ஒரு துறவி இவன் ஏற்பட்ட விட்டுப்போம். அரிசியோ நான் நினைவேன் ஆத்தால் தனக்கு வரிசையிட்டு பார்த்து மகிழாமல் அம்மா பிள்ளைய கொஞ்சம் ருசியுள்ள தேனை அமிர்தமே செல்வ பிறவிய மானே அழைத்த தாய் அள்ளி இடுவது அரிசியோ கொள்ளிதனை வைப்பேனோ பூசாமல் முன்னையிட்டத்தை முப்புறத்திலே பின்னையிட்டத்தை தென்னிலங்கையில் அன்னையிட்டத்தை அடிவைக்கிறேன் யான் இட்டத்தை முழுகவே என்று ஒரு துறவை கதறினார். நான் எப்படி பார்க்க வேண்டும்? நம்முடைய பெற்றோரை 2 குழந்தை பிறகுகிற ஒரு தாய். நான் எனக்கு மருத்துவமனைகளுக்கு சொல்லுறேன், பார்த்ததை சொல்றேன். ஒரு குழந்தை உயிரோட இருக்கு, ஒரு குழந்தை இறந்து அப்படின்னு டாக்டர் நினைக்கிறேன். பீடியாட்ரிஷன் பக்கத்துல இருந்து என்னென்னமோ ப்ரெஸ் பண்ணி அழ வைக்கிறாரு. மூச்சு வரல அழகு. ரொம்ப நேரம் போராடி பார்த்து எல்லாம் நினைஞ்சு போய் எவ்வளோதான் குழந்தைய புதைச்சிடலாம் அப்படின்னு கொடுக்குறோம். தாயிட்ட காட்டுறேன். ஒரு குழந்தை ஒரு தொட்டியில் இருக்கு, கைகள்லாம் ஆடிட்டு இருக்கு. இன்னொரு குழந்தை அப்படியே பண்ணுறோம். இந்த தாய் அனஸ்தீசியிலிருந்து வெளியில் வந்த தாயினுடைய சக்தியை பார்க்குறேன். திடீர்னு முடிக்கிறோம். அந்த அசையாமல் இருக்கிற குழந்தைய பார்க்குறோம். அத்தனையும் சிசிடிவியில் ரெக்கார்டா பார்த்தோன்னே அப்படின்னு கேட்குறோம். அது இறந்துருச்சுன்னு நர்ஸு சொல்கிறாங்க. பயங்கர கோவம். நர்ஸை ஒதுங்கி விடுறாரு. யாரு? தாய் அனஸ்தீசியிலிருந்து வெளியில் வந்து 2 குழந்தைகளும் வயிற்று உயிரோடு இருப்பதை நான் உணர்ந்தேன். இந்த மருத்துவர் மாபெரும் மருத்துவர். எப்படி ஒரு குழந்தை இறக்க முடியும்? எனக்கு சுகப்பிரசவம் தப்பு அப்படி. ஆனால் கணவன் பக்கத்தில் அழாதமா பச்சை உடம்பு ஒரு குழந்தை உயிரோடு இருக்கு, நீ அழக்கூடாது அப்படின்னு பக்கத்தில் போனால் கணவன் கையை ஒரு தட்டி தட்டி தள்ளிவிட்டான். எவ்வளோ போராடிப்பாரு, கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கொஞ்சம் கொடுக்குறாங்க, புதைக்கிறதுக்காக இருக்கிறாங்க. தூக்கி தோளில் வச்சுதான் நம்ம மாதிரி கட்டுறாங்க. அருமை நண்பர்களே, திடீரென்று குழந்தை அழுகின்ற சத்தம் கேட்டவுடன் உயிரோடு இருக்கின்ற குழந்தையை அத்தனை பேரும் பார்க்கும் போது தோளிலே தாயினுடைய அரவணைப்பில் இருந்த குழந்தையினுடைய இமைகள் பிடிக்கின்றன, விரல்கள் அசைகின்றன. அழுவது தோளில் இறந்து போனதாக நினைத்து அந்த குழந்தை அழுகிட்டு தாயினுடைய அரவணைப்பு. இதுதான் தாய். இத்தனை பேர் இங்கே அமர்ந்திருக்கின்றீங்க. நான் மாதத்துக்கு ஒரு முறை வெளிநாடு சென்று பேசுகிறேன். நீங்கள் யார்? உங்களுடைய பெருமை என்ன? தமிழக தந்தையார்கள் யார்? 360 பயணிகளை சுமந்து கொண்டு ஒரு விமானம் மத்தியதரை கடலிலே பறக்கின்றது என்பது திடீரென்று வெடிச்சத்தம் புதிமண்டலம் மரணம் வரும். என்ஜின் ஆஃப் ஆகிடுச்சுன்னு சொல்கிறோம். கால்பீட்ல இருந்து பைலட் வந்து எல்லாரும் நைட் ஜாக்கெட் போடுவாங்க. எப்படி இருக்கணும்னு சொல்லுவோம். மயான அமைதி. அதுக்கப்புறம் எல்லாம் சத்தம் போடுவாங்கன்னா குரியர் பேசியில் ஆடி ஆடி 35,000 அடியிலிருந்து 10,000 அடி இருந்தது. துணை விமானி மட்டும் முயற்சியை கைவிடாமல் ட்ரை பண்ணிட்டு 5,000 அடி இருந்தது. திடீர்னு துணை விமானி வந்து லைட் எரியுது. காக்பிட்ல இருந்து தாண்டி உட்கார்ந்து விமானி 2 பேரும் சேர்ந்து ஆப்ரேட்டர் ஆகிட்டு என்ஜின் ஆன் ஆகிட்டு தண்ணீரை தொலைந்த விமானத்தை மீண்டும் மேலே ஏற்றி எமர்ஜென்சி லேண்டிங் பக்கத்து நாட்டில் சிரியாவில் இறக்க பர்மிஷன் வாங்கி எல்லாரும் வீட கையில் பிடிச்சி வெளியில் வரும்போது வழக்கம் போல பத்திரிகை நண்பர்கள் இறப்பினுடைய வெளிப்பை தொட்டு வந்தீங்களே கடைசியாக என்ன இருந்துச்சு? ஒருத்தர் நாட்டை சொல்கிறோம், ஒருத்தர் பேங்க் பேலன்ஸ் சொல்கிறோம், ஒருத்தர் மனைவி சொல்கிறான், சுவிட்சர்லாந்து நாட்டுக்காரன், ஒருத்தர் ஒன்றை சொல்கிறான். அருமை நண்பர்களே, என்னுடைய பெண்ணுக்கு இன்னும் திருமணம், என்னுடைய பிள்ளைக்கு இன்னும் வேலை கிடைக்கிறது, என்னுடைய பிள்ளைகளை அனாதையாக விட்டுவிட்டு இறக்கப் போகிறோமே என்று கதறி கதறி அழுதே என்று பதிவு செய்த 11 பேரும் இந்திய தமிழக தந்தைகள் என்பதை மனதில் வைக்கிறேன். தாயை சிறந்த கோவிலும் இல்லை,
1000 மடங்கு பெருமைகள் இல்லை. அன்னை தந்தையே அன்பில் இல்லை. அம்மாவிடம் ஒத்திக்கொள்ளும், அப்பாவிடம் எட்டி நிற்கும். அம்மாவினுடைய அன்பு வெளிப்படையாது, அப்பாவினுடைய அன்பு வெளியே தெரியாது. சாப்பிடலாம் கூப்பிடுறது அம்மாவோட அன்பு. சாப்பிட உட்காரும் போதே புள்ள சாப்பிட்டானா சாப்பிடலாம் கேட்டு உட்கார்றது அப்பாவோட அன்பு. இந்த உலகத்துக்கு உன்னை அறிமுகப்படுத்தியவர்களுடைய தாய், இந்த உலகத்தையே உனக்கு அறிமுகப்படுத்தியவர்களுடைய தந்தை உன் பிள்ளைக்கு அறிமுகப்படுத்துவது நீ. விழாமல் நடக்கிறது எப்படின்னு அம்மா சொல்லி தருவாங்க, விழுந்தா எழுத்து நடக்கிறது எப்படின்னு அப்பா சொல்லுவாங்க. சுருக்கமாக சொல்லணும்னா அம்மா தோசை மாதிரி, அப்பா தோசை கல் மாதிரி. தோசையோட ருசி உடனே தெரியும். அப்பா எவ்வளவு சூடு பண்றாருன்னு அவரா சொன்னதான் தெரியும், அவர் சொல்ல மாட்டார். அப்பாவுக்கு கொஞ்சம் தெரியாது, அப்பாவுக்கு அன்பை வெளியே காட்ட தெரியாது, அப்பாவுக்கு அழக்கூட தெரியாது. யோசித்து பாருங்க, தேய்ந்து போன செருப்பையும் நைந்து போன 4 மூல வேஷ்டியையும் கிழிந்து போன சட்டையையும் போட்டுட்டு எப்பள்ள யூனிஃபார்மோட வேலைக்கு போறோம். எத்துணை தந்தைகள் இந்த சொல்லி பாருங்க, நினைச்சு பாருங்க. பாலில் பிள்ளைகளும் பசி அறிந்து தாயல்வாள் கையிலே காசு இல்லை, கடன் கொடுப்பார் யாரும் இல்லை, கொச்சை கொலைப்பறிவு கொலைதிருக்கு நான் அறிவோம். உங்கள் உலகத்துக்கு என்ன பாடம் கொடுக்கும்? அப்படிப்பட்ட நீங்கள் உங்களுடைய வேலையை காப்பாற்றிக் கொள்வதற்கு, இந்த தொழிற்சாலையை வளர்ப்பதற்கு எப்படியெல்லாம் சிந்திக்க வேண்டும் என்பதை உங்களுடைய முடிவுக்கு விட்டுவிடுகிறீர்கள். இப்படிப்பட்ட வேலைகள் யாரும் கிடைக்கும்? இப்படிப்பட்ட தந்தைமார்கள் வளர்த்த பிள்ளைகள் அல்லவா நீங்கள். உங்கள் பிள்ளைகள் உங்களை பார்த்து தானே வளர்க்கிறார்கள். நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை உங்களுக்கு சொல்ல வேண்டும். மீன் குஞ்சுக்கு நீந்து கற்றுத் தருவது என்ற வேலை உங்களுக்கு நன்றாகவே தெரியும். அது எப்படி செய்ய வேண்டும் என்று சிந்தித்து பாருங்கள். ஒரு அப்பா எவ்வளவு பெரிய அப்பா பிள்ளைகளுக்கு ராணிப்பேட்டை சம்பந்தமான விஷயங்கள் சொல்லுவாங்க. சவுதி அரேபியாவில் பேசிட்டு ஜெத்தா விமான நிலையத்தில் வந்து உட்கார. இந்த ராணிப்பேட்டை வேலூர் 2 பையன் நடந்தது அப்படியே சொல்லுவாங்க. நீங்களே எவ்வளோ பெருமைக்குரியவர்கள். அங்கேருந்து வந்து, சார் நீங்கள் தானே கல்வி கொடுத்தீங்க? ஆமாம் சார். நேற்று பார்த்து சார் டிவியில். ஆமாம். இந்தியாவுக்கு போகிறீங்களா பார்த்து? ஆமாம். உங்களோட ஃபோட்டோ எடுத்துங்க. அப்போ பக்கத்தில் உட்காந்து பையன் சொல்கிறாங்க, என்ன மக்களை 5 வருஷம் இந்த வேகாத வெயிலில் சவுதி அரேபியா வெயில் எப்படி இருக்கும்? ராணிப்பேட்டை மாதிரி 10 பொண்ணுங்கள், பச்சை மரம் பச்சை எரியும், புழுதி புயல் வீசும், தாறு பகலில் உருகி ஓடும். பார்த்துருக்கேன். அங்கே வேலை பார்க்கலாம். எதுக்கு? என்ன மக்களை தங்கச்சி கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்த பாலைவனத்தில் 5 வருஷம் வேலை பார்த்தா அப்படின்னு நண்பன் கேட்கலாம். ஆமாடா நான் பத்திரிகை கொடுத்து பாரு தங்கச்சிக்கு செய்யுங்க, அப்பாவுக்கு ட்ரெஸ் எடுத்துக்கணும். அப்போ அவங்க கேட்குறான், உனக்கு என்ன வாங்கணும்? இங்கே எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும், ஆனால் தங்கச்சி கல்யாணம் அப்போ சட்டை எடுத்தால் போதும். அப்போ நம்ம வரமாட்டாங்க. இல்லை கடைசியாக பார்த்தப்போ நகை வேணும் மாப்பிள்ளை வீட்டில் கேட்டாங்க. சேவிங்கிட்ட பணம் கேட்டேன், 2 லட்ச ரூபா பணம் கொடுத்தாங்க. 2 வருஷம் கான்ட்ராக்டை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு எல்லாம் உழைக்கிறாங்க பாருங்க. அதனால திரும்ப வரமாட்டாங்க. இப்படி நல்ல பிள்ளையா இருக்காங்க, தட்டி விட்டுருக்காங்க. அதுக்குள்ள உள்ள அழைக்கிறாங்க. ஃப்ளைட் போட்டு உள்ள பேசணும்னா பேச முடியல. பிஸ்னஸ் செகண்ட் வந்து இறங்கி காரணத்தோடு இருக்குது. எனக்கு மட்டும் லக்கேஜ் இருக்கிறான். ஃப்ரெண்டு நின்று புலி விழுந்த கண்கள், நரம்பு புடைத்த கைகள், நரை விழுந்த வீசை, வெடிப்பு விழுந்த கால்கள், ஒரு துண்ட தோளில் போட்டுட்டு ஒரு பேஸ்டியோட வைக்கிறாரு. எங்கள் அப்பா கல்யாணத்தோட பொண்ணுடிக்கணும் ஒரு தங்கச்சி. அப்படியே வந்து கட்டி பிடிச்சிட்டு 5 வருஷம் ஆச்சுடா. இழைச்சி கருத்து போயிட்டா. ஒரு தங்கச்சிக்காக என்னால் தானே உனக்கு கூட கஷ்டம். கதற ஏர்போர்ட்டே பாரு. அவன் அந்த அணைப்பில் இருந்துட்டு அவன் ஃப்ரெண்டை திரும்பி பார்த்தான். அவன் தண்ணி கொட்டுது. அவன் சொல்ல சரி இந்த தந்தையினுடைய பாசத்திற்காக எனக்காக என்னால் தானே உனக்கு கஷ்டம்னு அந்த தங்கச்சி எழுது. இந்த தங்கையினுடைய பாசத்திற்காக நான் எத்துணை ஆண்டுகள் வேண்டுமானாலும் பாலைவனத்திலே வேலை செய்வேன் என்பதுதான் அவன் பார்த்த பார்வையினுடைய சொல். நான் சொன்ன தம்பி வாடா ராணிப்பேட்டிலேருந்து வந்திருக்க, நீ என்னோட ஃபோட்டோ எடுத்த ஜெத்தா விமான நிலையத்தில் சவுதி அரேபியாவில் உன்னோட நான் ஃபோட்டோ எடுத்துக்க வாடான்னு சொல்லி எடுத்துட்டு வேண்டும். இது ஏன் சொல்ல தெரியும்? இப்படிப்பட்ட குடும்ப சூழ்நிலையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்ம எல்லாருமே வேலை பார்ப்பவர்களுக்கு அடிப்படை தேவை உடல். எல்லாரும் எம்ப்ளாயிஸ். இந்த உடல் நலத்தை நம்ம எப்படி பார்க்கணும், எப்படி பார்த்துக்கணும்? தொழிலாளர்களுக்கு உடல்